மதுரையில் இன்றளவும் 10 ரூபாய்க்கு தரமான உணவு வழங்கி வருகிறார் ஒரு முதியவர். எல்லோராலும் அன்பாக ராமு தாத்தா என்று அழைக்கப்படும் அந்த 87 வயதான அன்ன கொடையாளர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சூளுரைத்தான் பாரதி. இவரின் வழித்தோன்றலாய் மதுரையில் ஏழை மக்களின் பங்காளனாக விளங்குகிறார் 87 வயது ராமு தாத்தா. அண்ணா பேருந்து நிலையத்தில் சிறிய பெட்டி கடையில் உணவகத்தை நடத்தி வருகிறார் இவர். ஏழை மக்களுக்கு இலவசமாக உணவை வழங்கி பசிப்பிணியை தீர்த்து வருகிறார். இது தவிர மக்களுக்கு அப்பகுதி தினக்கூலிகள், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட மக்களுக்கும் தரமான உணவை 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வருகிறார். 1967 அண்ணா பஸ் ஸ்டாண்டு கீழ்வரத்தில் நானும் என் மனைவியும் சேர்ந்து சின்ன வியாபாரம் இட்லி, தோசை, பொங்கல் போட்டு 10 பைசான்னு வியாபாரம் பார்த்தோம். 67 70 வந்து 1,4 ரூபான்னு சாப்பாடு போட்டு லாபத்தை ஏழைகளுக்கே கொடுப்போம், லாபம் நம்ம சம்பாதிக்க வேணாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நாங்கள் 1970 இருந்து 3 ரூபா 1,4 ரூபான்னு வந்து 2001 வரைக்கும் போட்டு ஏழை மக்கள் எங்களை தேடி வருவார்கள். பார்வையற்றவர்களுக்கும் பிரியா போடுவேன். காசு இல்லாத வயதானவர்களுக்கு கொடுக்குற காசை வாங்கிக்கிடுவேன். பசியோடு வரக்கூடிய மக்களுக்கு நான் சேவை பண்ணி நானும் என் மனைவியை அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவோம். கடந்த 1957 ஆண்டு வள்ளலார் மடத்திற்கு சென்ற இவருக்கு அங்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வருவதைப் போன்று சேவை தானும் ஆற்றிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது. லாப நோக்கை கொண்டு செயல்படும் உணவகங்கள் மத்தியில் இவர் சிற்றுண்டி வகைகள், சாப்பாடு உள்ளிட்ட உணவுகளை மலிவு விலையில் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார். இவரது உணவகத்தில் 3 பணியாளர்கள் பணியாற்றி வரும் போதும் உணவு விலையை உயர்த்தாமல் நடத்தி வருகிறார். எனக்கு வயசு 33. ஆனால் நான் 10 வருஷமாக சாப்பிடுவேன். ஐயா வந்து குக்கரில் சாப்பாடு ஆக்குறது கிடையாது. நம்ம இயற்கையாக பாரம்பரியமாக செய்கிற மாதிரி கஞ்சி வடித்து தான் சாப்பாடு போடுறாங்க. மற்ற இடத்துலாம் குக்கரில் வீட்டில் ஆக்கி தான் சாப்பாடு போடுறாங்க. அது எனக்கு ஜெமிக்காது. ஐயா கடையில் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் இயற்கையான உணவில் இந்த கஞ்சி வச்சு சமைக்கிறது தான் உணவு நல்லா இருக்கும். அரிசி அந்த சாப்பாடு தான் நான் 10 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக சாப்பிட்றேன். ஐயா 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கா. 10 வருஷமாக சாப்பிட்றேன் அவர்கிட்ட. இங்கே பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுன நாளிலேருந்து அவர்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கம்மியான விலையில் நல்ல சாப்பாடாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது. ஆமாம், அன்னதானம் போடுற மாதிரி அவர் போகிறாரு. அவரை அப்பா மாதிரி இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காரு, நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இவரது சேவையை பாராட்டி தொழிலதிபர்களும் காவல்துறை அதிகாரிகள் நன்கொடை அளித்தாலும் அவற்றையும் இலவசமாக உணவு சேவைக்கே செலவிடுகிறார். இதற்காக பூங்கா முருகன் கோவில், தல்லாகுளம் பெருமாள் கோயில் ஆகிய இடங்களில் உள்ள சாலையோர மக்களுக்கு இலவசமாக தினமும் உணவை விநியோகித்தும் வருகிறார். ராமு தாத்தாவின் சேவைக்கு அவரது மனைவி பூரணத்தம்மாள் உறுதுணையாக இருக்கிறார். இவருக்கு 7 பிள்ளைகள் இருந்தாலும் குடும்பத்தை நடத்திட கை கொடுப்பது என்னமோ இன்னும் இந்த உணவகம்தான். இதில் பெருமளவு வருவாய் இல்லை என்றாலும் தனக்கு மனநிறைவு உள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் ராமு தாத்தா. தனது மறைவிற்கு பின்னரும் எக்காரணம் கொண்டும் இந்த சேவையை கைவிடக்கூடாது என்பதே இவரின் வேண்டுகோள். மதுரை அண்ணா பேருந்து நிலையத்தில் செயல்படும் இந்த ராமு தாத்தா கடையின் உணவகத்தில் காலை மற்றும் மதிய வேளைகளில் 10 ரூபாய்க்கு உணவு வழங்கி வருகின்றனர். இங்கே வரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் 10 ரூபாய்க்கு வழங்கப்படும் இந்த உணவை பெரும்பாலும் உண்டு வருகின்றனர். மேலும் இங்குள்ள தொழிலாளர்களும் இங்கே உணவருந்தி செல்கின்றனர். இதனால் 10 ரூபாய்க்கு தரமாக உணவு வழங்குவதால் தங்கள் செலவு மிச்சமாவதாகவும் தரமான உணவு வழங்குவதாகவும் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். ஒளிப்பதிவாளர் அறிவுச்செல்வத்துடன் ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மதுரை.